Join Hasriso YouTube channel to learn maths the simple and easy way. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அப்போ நாங்கள் கடைசி வகுப்பில் கடைசி வீடியோவில் நாங்கள் பார்த்தா இருபடி சமன்பாடு. இப்போ இருபடி சமன்பாட்டு கேள்வி நிறைய பேர் சிக்கலாக இருந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்த இருபடி சமன்பாடு எப்படி செய்கிறேன். அப்போ நான் அந்த வீடியோவில் சிலவங்களுக்கு நிறைய பேர் தெளிவாகிக்கும் அதை கமெண்ட்ஸ் எல்லாம் வாட்சி பார்த்தேன். அதோடு மிச்சம் நிறைய பேர் கேட்டிருந்த அடுத்த வீடியோவாக போட சொல்லி வட்டத்தேற்றம். அப்போ அதனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு வட்டத்தேற்றங்கள் என்ற பாடத்தை வட்டத்தேற்றங்கள் என்ற பாடத்தில் எப்படி மார்க்ஸ் எடுக்கிற அந்த வட்டத்தேற்றத்தை எப்படி நிறுவுன்றதை பற்றி தான் அதில் நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி செமினார் என்ற கடைசி கருத்தரங்கு ஜூமில் ஏற்பாடு செஞ்சு விருப்பம் இருந்தால் உங்களிலும் கலந்து கொள்ளையிலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ ஒருத்தர்கிட்ட 400 ரூபா பே பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறனா முதல்ல நீங்கள் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிக்கொள்ளுங்கள். சல்லி பே பண்ணுறத பிறகு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் குரூப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கருத்தரங்கு வர விருப்பமானவங்க இருந்தால் முதல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிக்கொள்ளுங்கள். ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த பார்க்க வந்த வட்டத்தேற்றம். அப்போ பிள்ளைகள் வட்டத்தேற்றத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தானுங்களே நான் ஒன்று விஷயம் வரேன். வட்டத்தேற்றங்களுக்கு பார்ட் பிக்கு வர இப்போ பெரும்பாலான ஓலவல்ஸில் எழுதுகிற பிள்ளைகள் இந்த தேற்றம் நிறுவல் என்ற கேள்வியை முழுமையாகவே விட்டு போட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போ ஒரு 100 பேப்பரை பார்த்தா 100 பேப்பரில் 80 பேப்பருமே நிறுவல் செஞ்சில்லாத பேப்பர்கள் தான் காணக்கூடியதாக இக்கி. ஆனால் அது செய்யலைன்னா எங்களுக்கு ஏபி என்று ரிசல்ட் எடுக்க மிக கடினமாக இருக்கும். ஏன் காரணம்டா பிள்ளைகள் வட்டத்தேற்றம் நேர்கோட்டு தேற்றம் என்று 2 பாடம் வாரம். அப்போ வட்டத்தேற்றமும் நேர்கோட்டு தேற்றமும் ரெண்டுமே வாரது பார்ட் 2ல் பி பகுதிக்கு. அப்போ பார்ட் 2ல் பி பகுதிக்கு மொத்தமாக 6 கேள்விகள் வார 6லையும் தேற்றங்கள் 2 வார. அப்போ தேற்றம் 2 நீங்கள் எழுதலை என்றால் மிச்சம் உங்களுக்கு 4 கேள்வி தான் செய்யலும். ஆனால் அந்த பார்ட் 2ல் பி பகுதியில் கட்டாயம் 5 கேள்விகள் செய்யணும். ரைட். அதனால் இந்த வட்டத்தேற்றங்கள் மிஸ் பண்ணப்படாது. அது மிக இலகுவான ஒரு பகுதி. இப்போ சில பாடங்கள் இருக்கிற நிறைய விஷயத்தை படித்து தான் ஒரு கேள்வி போகணும். ஆனால் பிள்ளைகள் உண்மையாகவே இந்த வட்டத்தேற்றங்கள் பாடத்தில் மிகச்சிறிய பகுதி ஒன்று தான் நீங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிற அடுத்த அனைத்துமே இருக்கிற உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் நிறைய விதமான பல வகையான கேள்விகளை செஞ்சால் உதாரணமாக நீங்கள் வட்டத்தேற்றங்கள் இருக்கிற தேற்றங்கள் எல்லாம் விளங்கெடுத்த ஒரு புள்ள 10 கேள்வியை செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் ஷூராக உங்களுக்கு வட்டத்தேற்றங்கள் என்ற பாடத்தில் மிக தெளிவொன்று வரையிடும். அப்போ அந்த 10 கேள்வியை எப்படி செய்யணும் இந்த அமைப்பில் எழுதணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல போட வந்திருக்கிறேன். ரைட். அப்போ பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க வட்டத்தேற்றங்களில் என்னென்ன கேள்வி வாரன்னு பார்க்கணும். அப்போ சிலவங்க பார்ட் 1ல் வர வட்டத்தேற்றம் சிம்பிளாக செஞ்சு போடும். சிம்பிளாகவே செஞ்சு போடும். எக்ஸ்ட பெருமானத்தை காணச்சோன்னு சிம்பிளாக செஞ்சு போடும். அந்த பிள்ளைக்கு வட்டத்தேற்றங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் பார்ட் 2ல் இருக்கிற வட்டத்தேற்றத்தை தொடுறல்ல. அப்போ இப்படியானவங்க உண்மையாகவே வட்டத்தேற்றங்கள் என்ற பாடத்தை நீங்கள் தெளிவாக விளங்கெடுத்து பார்ட் 1ல் வரக்கூடிய 2 மார்க்ஸையும் எடுத்தால் உண்மையாகவே அநியாயம். என்றால் அதில் தெளிவொண்டிக்கிற வட்டத்தேற்றம் பற்றி முழுமையாகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்ட் 2ல் 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி எழுதலைண்டா உண்மையாகவே அநியாயமான ஒரு வேலை உண்டு. அதனால தான் பிள்ளை இன்றைக்கு 10 மார்க்ஸையும் எப்படி எடுக்கிறன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அப்போ நான் முதலாவதாக வட்டத்தேற்றங்களை நான் 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஏன்னா வட்டத்தேற்றங்கள் இல்லாமல் நான் ஒரு படம் வகையாக எழுத போகிறேன். ஏன்னா படம் ரீதியாக எங்களுக்கு இருந்தால் எங்கள் மனசில் பதியும். அதனால் நான் 3 பகுதியாக வட்டத்தேற்றங்களுக்கு வரக்கூடிய தேற்றங்கள் அனைத்தையும் பிரிக்க போகிறேன். முதலாவதாக நான் சம்பந்தப்பட்ட தேற்றம், அடுத்ததாக தொடலி சம்பந்தப்பட்ட தேற்றம், அடுத்ததாக வட்ட நாட்பக்கல். இது 3 தான் நான் மெயினாக 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். அப்போ உள்ள நான் சம்பந்தப்பட்ட தேற்றங்களை பார்த்தா முதலாவதாக எனக்கு எடுக்கலும் பாருங்க. இப்படி ஒரு நான் இருந்தால் அதாவதாக வில்லில் எதிரமைக்கும் கோணம் அதை நான் என்று எடுத்தால் இந்த 4ல் எதிரமைக்கிய கோணங்கள் சமன். 4லிருந்து பருதிக்கு எதிரமைக்கிய கோணங்கள் இந்த 4லிருந்து பருதிக்கு எதிரமைக்கிய கோணங்கள் சமன். அப்போ பிள்ளைகள் இது ஏ என்றால் இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ 4லிருந்து பருதிக்கு எதிரமைக்கிய கோணங்கள் அத்தனையும் சமன். இது ஒரு நாம் சம்பந்தப்பட்ட வட்டத்தேற்றம். உதாரணமாக இது ஒரு 30 பாகை நூலுக்கு தந்தால் இதே வேறுங்க சரி பருதியில் அமைச்சிருந்தால் அதையும் 30 பாகை என்று எடுக்க இயலும். ரைட். அடுத்த தேற்றமாக நான் எழுத போகிறேன் என்னண்டா இந்த நான் மையத்தின் ஊடாக போனால் அதுக்கு என்ன சொல்கிற
நான் வந்து இந்த வட்டத்தின் மையத்தின் ஊடாக மையம் ஓண்டு எடுத்தால் மையத்தின் ஊடாக போனால் இது ஒரு விட்டம். அப்போ விட்டத்தில் எதிரமைக்கும் கோணங்கள் சமந்தான். அதே போல் இந்த விட்டத்தில் எதிரமைக்கும் கோணங்களோட பெருமானத்தை எனக்கு செல்ல இயலும். இது எத்தனை பாகை? 90 பாகை. இது எத்தனை பாகை? 90 பாகை. அப்போ ஒரு நான்லேருந்து எதிரமைக்கிய கோணங்கள் சமன் என்று எனக்கு எடுக்க இயலும். அதே போல் அதே நான் வந்து ஒரு விட்டமாக இருந்தால் விட்டத்தில் எதிரமைக்கிய கோணங்களோட பெருமானம் 90. அப்போ இது 90 என்று எடுத்தால் இதுவும் 90. அப்போ விட்டத்தில் எதிரமைக்கும் கோணங்கள் 90 பாகை. அடுத்தது வந்து நான் சம்பந்தப்பட்ட தேற்றத்தை எடுத்தா எனக்கு பிள்ளைகள் பாருங்கோ. ரைட், இது ஒரு நான் என்று எடுத்தால் இது மையம். ஒரு வில்லில் இருந்து மையத்துக்கு எதிரமைக்கும் கோணம் பரிதிக்கு எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும். அதாவதாக இந்த நான்லேருந்து மையத்தில் எதிரமைக்கிய கோணம் வந்து பரிதியில் எதிரமைக்கவரோட 2 மடங்கு. அப்போ பரிதியில் எதிரமைக்கவர் வந்து எக்ஸ் என்று எடுத்தால் பிள்ளைகள் மையத்தில் எதிரமைக்கவர் 2x. அப்போ உங்களுக்கு சிலவங்களுக்கு சில சந்தேகம் வரும், இதுக்கு எக்ஸ் போட்டு இதுக்கு 2x போடுறா, இதுக்கு 2x போட்டு அதுக்கு 2x போடுறாண்டு. அப்போ பிள்ளை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வட்டத்தை வரைஞ்சி உங்களோட ரஃப்தால வட்டத்தை வரைஞ்சி பாருங்கோ. இதோட கோணத்தோட சைஸ் பெரிதா இல்லாட்டி இதோட கோணத்தோட சைஸ் பெரிதா? அப்போ எங்களுக்கு கண்மட்டத்தில் பார்த்தா பிள்ளைகள் இதை விட இந்த கோணம் பெரிதாக விளங்குது. அப்போ இவருக்கு எக்ஸ்ண்டா இவருக்கு 2x போடுற. ரைட், அடுத்ததாக நான் சம்பந்தப்பட்ட தேற்றத்தை பாருங்க பிள்ளைகள். இது வட்டத்தின் மையம், இது ஒரு நான் எடுத்தால் இந்த நான் வந்து இந்த நாண்ட நடுப்புள்ளி. அப்போ இந்த நாண்ட நடுப்புள்ளி தான் இது. ஏன்னால் இவரும் இவரும் சமன் என்றதால நாண்ட நடுப்புள்ளி இது. அப்போ வட்டத்தின் மையத்திலிருந்து நானும் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். அதாவதாக இந்த நான்களோட 2 பக்கங்களுடைய மையத்தோட இந்த வட்டத்திட மையத்தை இணைச்சால் இது 90 பாகை. அப்போ இதுடே மறுதலை தான் அடுத்த தேற்றம். அடுத்த மறுதலைன்னா என்ன? ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நானை இரு சமகூரிடும். அப்புள்ள 2 தேற்றத்தையும் பாருங்கோ. இந்த மையத்திலிருந்து நாண்ட மையத்துக்கு இணைச்சால் 90 பாகையாம். அதே போல மையத்திலிருந்து 90 பாகைக்கு அமைச்சால் இந்த நான் இரு சமகூரிடுமாம். அப்போ இவர் வந்து மறுதலை தேற்றம். இது 2, 4, 5 தேற்றங்களும் தான் வட்டத்திட நான் சம்பந்தப்பட்ட தேற்றங்களாக வரும். அப்போ நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கேள்வி தந்தால் ஒரு வட்ட தேற்றம் ஒன்று நீங்கள் செய்ய போனால் உங்களோட மைண்டுக்கு இந்த படமெல்லாம் அத்தனையும் தலைக்கு வரணும். உதாரணமாக பார்க்கணும், அரை விட்டம் ஒண்டிக்கிறா. இந்த வட்ட தேற்றத்தில் உங்களுக்கு கேள்வி ஒன்று தரப்பட்டிய தேற்றத்தில் விட்டம் ஒண்டிக்கிறா. விட்டம் ஒண்டிந்தால் விட்டத்தில் எதிரமைக்க கோணங்கள் இருக்குதா? அப்போ விட்டத்தில் எதிரமைக்க கோணங்கள் இருந்தால் நீங்கள் அதில் ரஃபா 90 பாகைன்னு போட்டுக்கொள்ளணும். அப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரு நான்கில் எதிரமைக்க கோணங்கள் இருக்கிறா. அப்போ நான்கில் எதிரமைக்க கோணங்கள் இருந்தால் இவர் சமனண்டு போட்டுக்கொள்ளணும். ரைட், அதே போல் நீங்கள் இங்கே பார்க்கணும், மையத்தில் எதிரமைக்கும் கோணங்கள் இருக்கிறா. அப்போ மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இருந்தால் அதே நாளிலிருந்து பரிதிக்கு எதிரமைக்க கோணங்கள் இருந்தால் இவர் 2x என்றால் இவர் x என்று போட்டுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, வட்ட தேற்றத்தில் தரப்பட்ட உருவம் உங்களுக்கு பார்த்த உடனே இப்போ இந்த 5 படங்களும் உங்களோட மைண்டுக்கு வரணும். இந்த மைண்டுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த 5 படங்களுடைய வினாக்கள் தரப்பட்டிய கேள்வியில் ஈக்கிறாண்டத்தை நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக என்ன, மையத்திலிருந்து நாண்ட மையத்துக்கு வரைஞ்சால் அது செங்குத்து. அதே போல் மையத்திலிருந்து செங்குத்தாக ஒரு நானுக்கு கோடு வரைஞ்சால் அது நானை இரு சமகூரிடும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இந்த படங்கள் அத்தனை 5 படங்களும் பிள்ளைகள் உங்களோட மைண்டில் அப்படியே ஈக்கணும். கேள்வியை தந்தோடனே இந்த படம் தான் உங்களோட மைண்டுக்கு வரணும். அப்போ 5 தேற்றத்தை ஒவ்வொன்றா நீங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டு போகும். இல்லை இப்போ எல்லா வட்ட தேற்றங்களும் ஒன்று தான், அது நான் தான் சிம்பிளான வழிக்கு பார்க்கணுன்றதுக்காக அந்த எல்லா வட்ட தேற்றங்களையும் நான் 3 பகுதியாக பிரித்தேன். நான் சம்பந்தப்பட்ட தேற்றம், வட்ட நாட்பக்க சம்பந்தப்பட்ட தேற்றம், தொடலி சம்பந்தப்பட்ட தேற்றம். அப்போ எனக்கு கேள்வியில் பிள்ளைகள் தொடலி என்று வந்திருந்தால் எனக்கு தொடலியை பற்றி வரக்கூடிய தேற்றங்கள் எல்லாம் எனக்கு மைண்டுக்கு வரணும். அதே போல் வட்ட நாட்பக்கள் ஒன்று இருந்தால் வட்ட நாட்பக்களுக்குரிய தேற்றம் எல்லாமே என் மைண்டுக்கு வரணும். அதே போல் வட்ட நான் ஒன்று இருந்தால் நானுக்குரிய தேற்றங்கள் எல்லாமே என் தலைக்கு வரணும். அதனால தான் நான் இந்த 3 பகுதியாக பிரிச்சுக்கிறே ஒழிய எங்கேயும் இப்படி பிரித்து தான் கேள்வியில் வரண்டு இல்லை. உள்ள இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிற அந்த வசனங்கள் உதாரணமாக இதோட என்ன, வட்டத்தின் விட்டத்திலிருந்து எதிரமைக்கும் கோணம் 90 பாகை. அப்போ இந்த நிறுவச்சலை வந்து நீங்கள் 90 பாகை போட்டால் அதுக்கு காரணம் கொடுக்கணும், ஏன் 90 பாகை போட்டண்டு. அப்போ நீங்கள் வட்டத்தின் விட்டத்தில் எதிரமைக்கும் கோணம் 90 பாகை என்று கொடுக்க தேவையில்ல.
அரை வட்ட கோணம் 90 பாகை என்று கொடுக்கலும். அதே போல இவருக்கு என்ன கொடுக்கலும், ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்று கொடுக்கலும், இல்லாட்டி துண்ட கோணங்கள் சமன் என்று கொடுக்க இயலும். அப்போ உதாரணமாக நாங்கள் நிறுவல் ஒன்று செய்யல அத்தனைக்கும் காரணங்கள் கொடுக்கணும். அந்த காரணங்கள் கொடுக்கல நாங்கள் இலகுவான மொழி நடையில் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி நீங்கள் கொடுத்தால் அது ஓகே, ரைட். அப்போ அடுத்ததாக இது ஒரு நாணின் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. இப்போ இப்படியே தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, உங்களோட மொழி நடையில் உங்களுக்கு விளங்குமாய் சரியான முறையில் கொடுத்தால் உங்களுக்கு அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உள்ள நல்லா விளங்கிடுங்கோ. அப்போ நாங்கள் இது கொஞ்சம் விஷயம்தான் எங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கிறோம். இப்போ இதுதான் இப்போ நான் 3 பகுதியாக பிரித்து உண்டு. வட்ட நாட்பக்கல் ஒன்று வட்டத்தின் நான், அடுத்தது வட்ட தொடலி. அப்போ இது 3லும் 5 நிறுவல் வந்திருக்கிற இந்த வட்டத்தின் நான் சம்பந்தப்பட்ட தேற்றங்கள் தான். அப்போ உங்களோட வட்ட தேற்றங்களுக்கு மிக முக்கியமாக பங்களிக்கிய இந்த 5 தேற்றங்களும், இந்த 5 தேற்றங்களையும் வச்சு தான் பார்ட் 1லையும் கேள்வி வர, பார்ட் 2லையும் கேள்வி வர. அதோட வட்ட நாட்பக்கலையும் வட்ட தொடலியை நாங்கள் பார்ப்போம். வட்ட நாட்பக்கல்ல 2 தேற்றங்கள் மட்டும்தான் நீக்கிற. அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி ஒரு வட்டம் ஒன்று இருந்தால் முதலாவதாக வட்ட நாட்பக்கலண்டா எங்களுக்கு என்னன்னு தெரியணும். வட்ட நாட்பக்கலண்டாக்குள்ளே 4 பக்கங்களும் சமனாக இருக்கணும், எதிர்பக்கம் சமனாக இருக்கணும், எதிர்கோணங்கள் சமனாக இருக்கணும் என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு இல்லை. வட்ட நாட்பக்கலண்டா ஒரே ஒன்று தான் நீக்கணும். நாட்பக்களோட 4 உச்சிகளும் வட்டத்தில் பரிதியில் இருந்தால் எங்களுக்கு அது வட்ட நாட்பக்கல் தான். இப்போ உதாரணமாக ஒரு வட்ட நாட்பக்கல் எழுதுகிறேன். இந்த வட்ட நாட்பக்கலை பாருங்க, எதிர்பக்கங்கள் சமனும் இல்லை, எதிர்கோணங்கள் சமனும் இல்லை, எதிர்பக்கங்கள் சமாந்தரமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்கிற, 4 உச்சிகளும் வட்டத்திட பரிதியில் இருக்குது. அதே பாருங்க இங்கே இப்படி ஒன்று வரைஞ்சால், உதாரணமாக இது ஒரு வட்ட நாட்பக்கலா இல்லை. ஏன் காரணம், இதில் 3 உச்சிகள் பரிதியில் இருக்குது, ஆனால் ஒரு உச்சி பரிதியில் இல்லை. அப்போ இவர் எங்களுக்கு வட்ட நாட்பக்கலாக வராது. அதே போல் இது எங்களுக்கு வட்ட நாட்பக்கலாக வரும். ஏன் காரணம்னா 4 உச்சிகளும் வட்டத்தில் பரிதியில் இருக்குது. அப்போ இதுதான் வட்ட நாட்பக்கல். அப்போ தெளிவாக விளங்க எடுக்கணும். அப்போ சிலவங்க வட்ட நாட்பக்கல் என்ற பேரில் வேறு நாட்பக்கலை எல்லாம் பயன்படுத்தி வட்ட நாட்பக்கல் தேற்றத்தை யூஸ் பண்ணுற. அப்படி ஒரு நாளும் யூஸ் பண்ண நாங்கள் வட்ட நாட்பக்கல் தேற்றத்தை வட்ட நாட்பக்கலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண ஏழுமன்றதையும் நாங்கள் மனசில் வச்சு கொள்ளணும், ரைட். அப்போ இந்த வட்ட நாட்பக்கல புள்ளியில் என்ன தேற்றம்டா, எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பினா 180 பாகை. அப்போ எதிர்கோணம்டா இவரும் எதிர்கோணம், அதே போல் இவரும் எதிர்கோணம். அப்போ இவர் ஏ இவர் பி என்றா ஏ சக பி சமன் 180 பாகை. எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. இவர் ஈயும் இவர் எஃப்பும் என்றால் ஈ சக எஃப் சமன் 180 பாகை. எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே போல் இது அடுத்த தேற்றம் என்னடா புள்ளையர், ரைட். இது அடுத்த தேற்றம் என்னடா புள்ளையல், ஒரு வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும். நல்லா விளங்கணுவோம். இது வட்ட நாட்பக்கல்ட இது புறக்கோணம். இந்த புறக்கோணம் அகத்தின் எதிர்கோணங்களுக்கு சமனாகும். அப்ப இது புறக்கோணம், அது அகக்கோணம், இது அது எதிர்கோணம் இது. அப்ப புள்ளையல் இது ஏ என்றால் உங்களுக்கு இதுவும் ஏ. அப்போ வட்ட நாட்பக்கல்ல 2 தேற்றங்கள் மட்டும்தான் நீக்கிற புள்ளைகள் உண்டு. எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாகும். அப்போ அதே போல தான் இன்னும் இருக்கிற முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களுக்கு கூட்டுத்தொகைக்கு தான் சமன். அப்போ உதாரணமாக பாருங்க, முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆனால் வட்ட நாட்பக்கல்ல அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை ஒன்றும் இல்லை. அப்போ இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளப்படாது. புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன், அகத்துக்கு எதிர்கோணம் ஒன்று தான் இருக்கிற அவருக்கு சமன், ரைட். அப்போ இது ஒரு வட்ட நாட்பக்கல்ட தேற்றங்கள் 2. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் மொத்தம் 5 தேற்றம் பார்த்த, இது 2 பார்த்த 7. மிக சிம்பிளாக விளங்க எடுத்துக்கொள்ளும், ரைட். அதுக்கடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னா வட்ட தொடலி சம்பந்தப்பட்ட தேற்றம். அப்போ உங்களுக்கு ஏன் நான் இப்படி பிரித்து விளங்கப்படுதுன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்ட கேள்வியில் தொடலி ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அந்த தேற்றங்களுக்கு மைண்டு போடணும். அப்போ தொடலி ஒன்று இல்லைன்னா இது சம்பந்தப்பட்டு தான் உங்களுக்கு கேள்வி வரும்.
அதனால தான் நான் இதை 3 பகுதிகளாக பிரித்து தரேன். இப்போ பிள்ளைகள் நாங்கள் தொடலி சம்பந்தப்பட்ட தேற்றத்தை பார்ப்போம். உதாரணமாக ஒரு வட்டம், தொடலி என்றா எல்லாருக்கும் தெரியும், வட்டத்தை தொட்டு கொண்டு போகிறது தான் தொடலி. அப்போ வட்டத்தை தொட்டு கொண்டு போகிறது தான் தொடலி. அப்போ தொடலிக்கு ஒரு தொடுப்புள்ளி ஒன்று இருக்கிற. அப்போ உதாரணமாக ஒரே ஒரு புள்ளியில் தான் வட்டத்தை தொடும், அதனால தான் வட்ட தொடலி. அப்போ அந்த தொடுகிற புள்ளியை தான் நாங்கள் தொடுபுள்ளி என்று எடுக்கிற. இப்போ உதாரணமாக இந்த வட்டத்திட மையம் இதென்று எடுத்தா பிள்ளைகள், இந்த வட்டத்திட மையம் ஓ, இது பி என்று எடுத்தா நீங்கள் இந்த வட்டத்திட மையத்தையும் இந்த தொடுபுள்ளியையும் இணைச்சால் இது நிச்சயமாக 90 பாகையாக இருக்கும். இதுதான் முதலாவது தேற்றம், தொடலி சம்பந்தப்பட்ட முதலாவது தேற்றம். என்னடா, அந்த வட்டத்திட மையத்தையும் தொடுபுள்ளியையும் இணைச்சா அது அந்த தொடலியிட செங்கோணம் அமைக்கும். அதே போல தான் இது செங்கோணமாக இருந்தால் நிச்சயமாக இது தொடலி என்ற முடிவுக்கும் எனக்கு வர இயலும். ரைட். அப்போ உங்களுக்கு நான் தொடலி என்றா என்னன்னு சொல்லி தந்த, தொடலி சம்பந்தப்பட்ட முதலாவது தேற்றத்தையும் சொல்லி தந்த. அதாவதாக வட்டத்தின் மையத்திலிருந்து தொடுபுள்ளிக்கு இணைக்கும் கோடு அந்த தொடலியிட செங்குத்தாகும். ரைட். அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், தொடலி சம்பந்தப்பட்ட தேற்றம். இது முக்கியமான ஒரு தேற்றம். உதாரணமாக வட்ட தேற்றங்கள் என்ற கேள்வி வந்தாலே இந்த தேற்றம் சம்பந்தப்பட்டு தான் பெரும்பாலான வருடங்களில் வந்திருக்கிற. அப்போ இதில் தான் நிறைய பேர் சிக்கலாக இருக்கிற. அப்போ இதை நீங்கள் தெளிவாக விலங்கெடுத்துக்கொள்ளணும். விலங்கெடுத்துக்கொண்டு இந்த தேற்றத்தை நீங்கள் மிக முக்கியமாக மைண்ட் செட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த தேற்றத்தை நீங்கள் யூஸ் பண்ணினால் உங்களுக்கு கேள்வி செய்ததுக்கு மிக இலகுவாக இருக்கும். அப்போ இது முக்கியமான தேற்றத்தை பிள்ளைகள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வட்டத்திட தொடலி, இது தொடுபுள்ளி. இதுக்கு தான் சொல்ல ஒன்று விட்ட துண்டக்கோணம். ஒன்று விட்ட துண்டக்கோணம் அதாவதாக இது ஒரு வட்டத்திட தொடுபுள்ளி, இந்த தொடலியிட தொடுபுள்ளி தான் இது. இந்த தொடுபுள்ளியிலிருந்து வரைகிற ஒரு நான், அப்போ இப்படி ஒரு நான் வரைஞ்சால் உருவாக இப்படி ஒரு கோணம். என்ன, அப்போ இது வட்டத்திட தொடலி, தொடலியிலிருந்து தொடுபுள்ளியிலிருந்து நீங்கள் வேண்டிய ஒரு இடத்துக்கு நான் வரையும். இப்படி தான் நான் வரையணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்படி வரையும் மேலும் இப்படி வரையும் மேலும். ரைட். அப்போ நான் உதாரணத்துக்கு இந்த நானை வரைஞ்சால் இப்படி ஒரு கோணம் ஒன்று உருவாகுது. இந்த கோணம் தாருக்கு சமன் என்றால் இதிலிருந்து உங்களோட பரிதிக்கு வரையப்படி எந்த ஒரு கோணத்துக்கும் சமன். அப்போ இது எக்ஸ் என்றால் இதுவும் எக்ஸ். அப்போ இதுதான் ஒன்று விட்ட துண்ட கோணம் பிள்ளைகள். இதை நீங்கள் மைண்ட் செட்டில் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு தொடலி, இப்போ நிறைய பேர் சிக்கலாக இந்த தேற்றத்தில் மட்டும்தான், நிறைய பேருக்கு அடுத்த தேற்றங்கள்னு தெரியும். ஆனால் இந்த தேற்றத்தை நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தொடலியிலிருந்து தொடுப்புள்ளியிலிருந்து வரையப்படுகிற நான்கு வார இந்த கோணம் அந்த நானுக்கு எதிரே அமைக்கப்படுகிற கோணத்துக்கு சமன். ரைட். அப்போ இவைகள் மட்டும்தான் எங்களுக்கு தேற்றங்களுக்கு வார. அப்போ நல்லா விலங்கு எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் நான் 5 தேற்றங்கள் சொன்னேன், அடுத்ததாக நாட்பக்கல்ல 2 தேற்றம் சொன்னேன், இது தொடலி சம்பந்தப்பட்ட 2 தேற்றம். உதாரணமாக நீங்கள் இப்போ என்ன செய்யணும்டா, உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியை பார்க்கணும். வரக்கூடிய கேள்வியில் தொடலி இருந்தால் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த தொடலி சம்பந்தப்பட்ட 2 கேள்வியை மைண்டுக்கு எடுக்கணும். அப்போ இந்த 2 தேற்றத்தை மைண்டுக்கு எடுத்து இதன் மூலம்தான் நீங்கள் கேள்விக்கு விடைக்கு போகணும். அப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அப்போ நான் இப்போ உதாரணமாக இந்த வட்ட தேற்றங்களில் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் உதாரணமாக நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் 2021 கேள்வி விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். 2021 கேள்வி பாருங்கோ. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மீது A, B, C, D எனும் புள்ளிகள். அப்போ வட்டத்தின் மீதிக்கு தான் A, B, C, D எனும் புள்ளிகள் வட்டத்தின் மீது இருக்குதான். ரைட். அடுத்து சொல்லிக்கிறேன்னா AB சமன் BC. அப்போ என்ன, AB இது, BC இது. அப்போ இவங்க 2 பேரும் சமன் என்று தந்திக்கிற. இப்போ எங்களுக்கு கேள்வியில் தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்களோட தாளில் நீங்கள் குறித்து கொண்டு போனால் உங்களுக்கு விடைக்கு வாரத்துக்கு மிக இலகுவாக இருக்கும். மீண்டும் மீண்டும் கேள்வியை வாசித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் கேள்வியை வாசிக்க சொல்லி அதில் என்னென்ன தரவுகள் தந்திக்கிறோ அதையெல்லாம் கேள்வித்தாளில் நீங்கள் குறித்து கொண்டு போகும். ரைட். DC சமாந்தரம் AB ஆகவும். அப்போ என்னவா, DC சமாந்தரம். அப்போ இதுவும் AB ஆகவும். அப்போ ABயும் DCயும் சமாந்தரமா. ரைட். அடுத்ததாக என்ன சொல்லிக்கிறேன் பாருங்கோ. வட்டத்துக்கு ஏயில் வரையப்பட்டுள்ள தொடலி AL ஆகும். இந்த வட்டத்திட தொடலியாம் இந்த ALன்றது. ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கண்டா, உருவையுங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்க, DBயையும் ACயையும் இணைக்க. அப்போ என்ன சொல்லிக்கிறேன்டா, உருவை எமது விடைத்தாளை பிரதி செய்து அதில் குறிப்பிட்ட தகவல்களை குறிக்கடா. அப்போ நாங்கள் இங்கே வரைஞ்ச குறிப்பிட்ட தகவல்கள் தான் நாங்கள் குறிக்க பாருங்க.
இதுவும் இதுவும் சமன் குறிச்ச இவங்க சமாந்தரம் குறிச்ச அடுத்து என்ன சொல்லிக்கிறேன்டா டிபிஏயும் ஏசியையும் இணைக்கட்டாம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா டிபியையும் ஏசியையும் இணைக்க. ரைட். அடுத்து இது அப்போ நான் 1வது கேள்விக்கான விட சரி. இதைத்தான் எங்களை கிட்டத்தால பதிய சொல்லிக்கிறேன். அப்போ உள்ளே நல்லா விளங்குனுங்கோ. நிறைய பேர் இந்த வட்டங்கள் கேள்வி வட்ட தேற்றம்ன்றதை தொடுறதே இல்லை. அவங்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்கிறேன்டா பிள்ளைகள் இதை பார்த்து வரைது மிக சிம்பிளான ஒரு பகுதி. அப்போ இதை சரி உங்களோட விடத்தாளில் பார்த்து வரைஞ்சா இதுக்குரிய மார்க்ஸ் கிடைச்சும். அப்போ இதையும் மிஸ் பண்ணிட்டு போனால் கேள்வி பார்க்காம போகிற அநியாயம். அந்த மார்க்ஸ் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய மார்க்ஸில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறேன். ரைட். அடுத்ததாக எங்களுக்கு என்ன கேள்வி சொல்லிக்கன்னு பாருங்கோ. எல்ஏபி 35 பாகை எனின் எல்ஏபி எத்தனை பாகையாம் 35 பாகை எனின் பிஏசியின் பருமனை கண்டு டிபி சமாந்தரம் எல்ஏ என காட்டுக. பிஏசி அப்போ இதை கோணத்தோட பருமனை கேட்டிக்கிற. இதை கண்டு டிபி சமாந்தரம் ஏஎல் என காட்டுக. இந்த ஏஎல்லுக்கு இந்த டிபி சமாந்தரம்ன்றதை காட்டுட்டான். இப்போ உள்ளே நல்லா யோசிச்சு பாருங்கோ. அவன் எனக்கு தந்திக்கிற இது 35 பாகைண்டு, இதை 35 பாகைண்டுட்டு அவன் இதைத்தான் என்கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கிறான். என்ன கேட்டிக்கிற பிஏசியை கேள்வியாக கேட்டிக்கிற. அப்போ நல்லா விளங்கிடுங்கோ. இப்போ எனக்கு நிறைய முறையில் செய்யணும். அப்போ நான் உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னேன் வட்டத்திட தொடலியண்டா எனக்கு 2 தேற்றம் தான் மைண்டுக்கு வரணும். என்ன ஒன்று விட்ட துண்டக்கோணம், அடுத்தது தொடுபுள்ளியிலிருந்து மையத்துக்கு வர இது 90 பாகை. அப்போ தொடலி சம்பந்தப்பட்ட 2 தேற்றங்கள்ல நீங்கள் நல்லா விளங்குனுக்குள்ளே தொடுப்புள்ளியிலிருந்து மையத்துக்கு வர இதோடு 90ன்னு தந்திக்கிற. ஆனால் இங்கே எனக்கு மையம் தந்திக்கிறா இல்லை. அப்போ மையம் தந்தில்லாட்டி எனக்கு அந்த தேற்றத்தை யூஸ் பண்ண இயலா. அப்போ எனக்கு என்ன இயலும் ஒன்று விட்ட துண்டக்கோணத்தை யூஸ் பண்ண இயலும். அப்போ ஒன்று விட்ட துண்டக்கோணம்டா பாருங்க பிள்ளை. இந்த கோணம் உருவாக்கப்படுகிற நான் இது இது இந்த 35 என்றால் உருவாக்கப்படுகிற நான் இது நான்ல எதிரமைக்க கோணம் தான் இது பாருங்க. அந்த நான்ல எதிரமைக்க கோணம் இது. அப்போ இது 35 என்றால் இதுவும் 35 பாகை என்று எனக்கு எடுக்க இயலும். அப்போ எங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சமன் என்று சந்திக்கிற. அப்போ ஒரு முக்கோணங்களோட 2 பக்கங்கள் சமன்டா அதற்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்போ இது 35 என்றால் எனக்கு இதையும் 35 என்று எடுக்க இயலும். அப்போ நாங்கள் கேள்வித்தாளில் இதுக்கு வரணும். இந்த விடைக்கு வந்துட்டு தான் நாங்கள் விடையை எழுதுறதுக்கு ஆரம்பமாகணும். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கோ. இப்போ எனக்கு இது 35ன்னு சந்திக்கிறேன், இது எத்தனை பாகைன்னு தான் நான் கேட்டிக்கிறேன். அப்போ எனக்கு தொடலி வந்தால் 2 தேற்றங்கள் தான். ஒன்று விட்ட துண்டக்கோணம் இல்லாட்டி தொடுப்புள்ளியிலிருந்து மையத்துக்கு அமைக்க செங்கோணம் உருவாக்கு வார. ரைட். அப்போ எனக்கு இங்கே மையம் ஒன்று தந்தில்லாவட்டி நான் அந்த தேற்றம் வரல. அப்போ எனக்கு ஒன்று விட்ட துண்டக்கோணம் தேற்றம் வருகுது. ஒன்று விட்ட துண்டக்கோணத்தில் இந்த தொடலிலிருந்து உருவாக்கப்பட்ட நான் தான் இது ஏபி என்று நான். ஏபிக்கு எதிரமைக்க கோணம் தான் இந்த பிஏசி என்று கோணம். அப்போ இதுவும் சமன். அப்போ இது 35 என்றால் இது 35. அடுத்ததாக நான் என்ன செய்கிறேன்டா ஒரு முக்கோணத்தில் 2 பக்கங்கள் சமன்டா. இது பக்கங்கள் சமன் என்று அதற்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்போ பக்கங்கள் சமன். ஆகவே இது 35 என்றால் இதுவும் 35. இப்போ நான் எப்படி விடை எழுத போகிறேன்னா பாருங்க பிள்ளை. எனக்கு தரவு என்ன? எனக்கு தரவை எழுதுகிறேன் நான். எனக்கு ஏபி சமன் பிசி என்று கேள்வியிலே சந்திக்கிறேன். ஏபி சமன் பிசி என்று கேள்வியில் தந்திக்கிற இது தரவு. அடுத்து எனக்கு என்ன தந்திக்கிற டிசி சமாந்தரம் ஏபி என்று தந்திக்கிற. டிசி சமாந்தரம் ஏபி. அப்போ இதுவும் எனக்கு தரவு. இப்போ நான் நிறுவ போகிற என்னவென்றால் பிஏசி எத்தனை பாகைன்றதை தான் நான் நிறுவ போகிறேன். இப்போ எனக்கு என்ன செய்யலுமெண்டா எல்ஏபியும் இந்த ஏசிபி என்றும் சமன் என்றால் இந்த பிஏஎல் என்று எழுதா மேலும் இந்த கோணத்தை உங்களுக்கு எல்ஏபி என்று எழுதா மேலும். அப்போ நான் பிஏஎல் என்று எழுதுகிறேன். பிஏஎல் சமன் பிசிஏ. பிசிஏ. இப்போ நாங்கள் எங்களுக்கு தரவில் தராத ஏதாவது ஒரு நாங்கள் கொடுக்கணுமெண்டா. இப்போ இது தரவில் ஓகே தரவுண்டு போடுங்க. தரவில் தராத ஏதாவது ஒரு கோணங்கள் சமன்ட்டு கொடுக்குறேன்டா நிச்சயமாக அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் காரணம் செல்லணும். அப்போ இந்த கோணம் சமனாகிறதுக்கு காரணம் ஒன்று விட்ட துண்ட கோணம். ஒன்று விட்ட துண்ட கோணம். ரைட். அப்போ இதுவும் சமனாக காரணம் என்றால் ஒன்று விட்ட துண்ட கோணம். அதுக்கடுத்ததாக எனக்கு இதுவும் சமன் எடுக்க இயலும். அது எப்படி எழுது? எனக்கு பிசிஏ
BCA சமன் BAC BAC சமன் எத்தனை பாகைக்கு சமன்? இப்போ இது 35 இது 35 எடுத்தா அப்போ இதையும் எனக்கு 35 பாகை என்று செல்ல இயலும். இதுக்கு காரணம் என்ன கொடுக்கண்டா நான் ஏபி சமன் பிசி என்று எனக்கு கொடுக்க இயலும். ஏன் காரணம்டா இந்த பக்கம் சமனாகத்தால் தான் இந்த கோணங்கள் சமன். அப்போ ஏபி சமன் பிசி என்றதை கொடுக்க இயலும். முதல் கட்டமாக வந்து பிஏசியோட கோணத்தை கண்டு அப்போ இதோட கோணத்தை கண்டு இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம்னு சொல்லட்டாம். அப்போ நான் இந்த கோணத்தை கண்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த டிபி என்றும் ஏஎல் என்றும் சமாந்தரம்ன்றதுக்கு நான் வரப்போகிறேன். இப்போ நல்லா விளங்கெடுக்க பிள்ளைகள். இப்போ இவரும் சமாந்தரம் என்றால் கட்டாயம் எனக்கு ஒன்று விட்ட கோணம் ஒன்று இருந்தால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தால் நிச்சயமாக அவங்க ஓடுறன்னு சமன். ரைட். அப்போ இது 35 வந்திருக்கிற அப்போ இது ஒன்று விட்ட கோணம் இதையும் 35 எனக்கு காட்டினால் நிச்சயமாக அந்த கோடு ரெண்டும் எனக்கு சமாந்தரம்ன்றதை கொடுக்க இயலும். ரைட். இப்போ எனக்கு வேணும் இது 35 காட்டணும். இது 35 காட்டுறது பிள்ளைகள். இப்போ எனக்கு என்ன செய்ய இயலுமெண்டா இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம் என்றால் இவர் 35 காட்டுறது எனக்கு இவரை 35 காட்டினால் இதிலிருந்து இது 35 வரையிலும். அப்போ இது 35 ஆக்கினால் இவங்க ரெண்டு பேரும் 35 இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம் என்று வரையிலும். அப்போ என் ஐடியா என்னண்டா இதை எனக்கு 35 காட்டணும். சிம்பிளான வழி. இது ஒரு நான் ஒரே துண்ட கோணம். இந்த நான்ல எதிரமைக்கு இது 35 என்றால் அதே இங்கே உருவாக்குறது இதுவும் 35. உங்களுக்கு விளங்கலையா பிள்ளைகள்? இது சிபி என்று ஒரு நான் என்றா இந்த நான்ல எதிரமைக்கு இது 35 நீங்கள் கண்டுபிடிச்ச அதே போல் இது சிபியில் இங்கே டியில் அமைக்கும் இது 35 உங்களுக்கு எழுத இயலும். அப்போ உங்களுக்கு டிரெக்டாக போடவும் இயலும். CDB சமன் 35 பாகை. காரணம் என்ன? வட்ட துண்ட கோணம் ஒரே துண்ட கோணம் அப்படி என்ன உங்களுக்கு போடு எப்படி போட்டாலும் சரி ஒரே துண்ட கோணம். ரைட். இப்போ பாருங்க மிக இலகு ஒரே துண்ட கோணம் 35 போட்ட. அப்போ இது 35 போட்டால் உங்களுக்கு பிள்ளைகள் இது ரெண்டும் சமாந்தரமே. இந்த கோடும் இந்த டிசி என்றும் ஏபி என்றும் சமாந்தரம்ன்றதால இது 35 இது 35 எடுக்கையிலும் ஒன்று விட்ட கோணம். அப்போ சிடிபி சமன் டிபிஏ அப்போ இது 35 இதையும் எனக்கு என்ன போடையிலும் 35 பாகை. காரணம் என்ன? ஒன்று விட்ட கோணம் விளங்குதா பிள்ளைகள்? என்னண்டா சிடிபி 35 என்றால் எனக்கு டிபிஏ 35 எனக்கு கொடுக்கையிலும் இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று விட்ட கோணம். அப்போ இவரும் 35 என்றால் இவரும் 35. அப்போ எனக்கு என்ன செய்யலுமண்டா பிள்ளைகள் இந்த டிபிஏ வந்து டிபிஏ சமன் இது 35 BAL சமன் ரெண்டுமே 35 பாகை. அப்போ இவரும் சமன் என்றால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தால் இந்த டிபியும் ஏஎல்லும் சமாந்தரம் என்றது எனக்கு கொடுக்கலும். டிபி சமாந்தரம் ஏஎல் எப்படி அந்த வீடியோக்கு வந்த அப்போ மிக இலகுவான பகுதி. அப்போ பிள்ளைகள் நீங்கள் நல்லா மைண்டில் நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வேறொரு வீடியோவில் விளங்கப்படுத்துகிறேன். ரைட். நல்லா மைண்டில் வைக்கணும் என்னன்னா வட்டத்துக்கு தொடலி வந்தால் நாங்கள் எந்த தேற்றத்தை எடுக்கிறோம். இப்போ நல்லா விளங்குடுங்க. இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு மிக இலவாச்சலே வட்டத்துக்கு தொடலி ஒன்று வந்தேன். அப்போ நான் ஆரம்பத்திலே தொடலி வந்தால் 2 தேற்றங்கள் தான் வருமண்ட. ஒன்று மையத்தோடு சம்மந்தப்படுத்தி வாரது. ஆனால் கேள்வியில் எனக்கு மையம் இல்லைன்றதுக்காக நான் அந்த தேற்றத்தை விட்டேன். அப்போ வட்டத்தோட தொடலிட இன்னும் ஒரு தேற்றம் தான் எனக்கு பேலன்ஸ். அப்போ அந்த தேற்றம் நிச்சயமாக வரும். அப்போ அதனால தான் இது 35 என்றால் நான் இதையும் 35 எடுத்தேன். அப்போ அதுக்கடுத்து தான் எனக்கு என்ன சொல்லிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சமன் என்று சந்திக்கிறேன். சமன் என்று தந்தா ஒரு முக்கோணம் என்று எடுத்தா எனக்கு உள்ள 2 பக்கங்களும் கோணங்கள் சமன் என்று எடுக்காமேலும் அப்படி இல்லை என்றால் எனக்கு என்ன செய்யலும் இந்த நான்ல இந்த எதிரமைக்கு கோணம் 35 அதே சைஸான நான் தான் இந்த சிபி என்னும் அதில் எதிரமைக்கும் 35 எனக்கு எடுக்க இயலும். அதுக்கடுத்து தான் நான் என்ன செஞ்சேன்டா பிள்ளைகள் இந்த இவரும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சமாந்தரம் என்று காட்ட சொல்லிக்கு டிபியும் ஏஎல்லும் சமாந்தரம் என்று காட்ட சொல்லிச்சு. அப்போ எப்படி சமாந்தரம் என்று காட்டுறேன்டா
ஒன்று விட்ட கோணங்கள் சமன்ன்றதை காட்டினா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம்ன்றதை காட்டிலும். அப்போ இதுலேக்கு 2 விட்ட கோணம் தாரண்டா இவரும் தான் ஒன்று விட்ட கோணம். அப்போ இது 35. அப்போ நான் இதையும் 35 காட்டினால் எனக்கு சமாந்தரம் என்று செல்லும். அப்போ இதை 35 காட்டணுமாக்க நான் என்ன செய்ய போறேன்டா பிள்ளை, இதுக்கு பதிலாக எனக்கு இதை 35 காட்டிட்டு எனக்கு இங்கே வரையிலும் 35 கொடுக்க இயலும். அப்போ அதனால தான் நான் வந்து இதை 35 காட்டுறதுக்கு வழியில் ஈக்காண்டு பார்த்தேன். அந்த நேரம் தான் பாருங்க, ஒரே துண்ட கோணம் இந்த துண்டத்தில் இந்த திறமைக்கு 35, இந்த துண்டத்தில் இந்த திறமைக்கும் 35. அப்போ இது 35 இருந்தால் பிள்ளைகள் இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம் என்றதால இவரும் 35. அப்போ இவரும் 35 இவரும் 35 பிள்ளைகள் இவரும் சமாந்தரம் என்ற விடைக்கு நாங்கள் வந்தேன். அப்போ இப்படித்தான் நீங்கள் தேற்றங்கள் செய்த பிள்ளைகள். அப்போ தேற்றத்தை நீங்கள் தெளிவாக விளங்குங்கோ. எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த 6-7 தேற்றத்திலே தான் சுற்றி கேள்வி வார. அப்போ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். இப்போ சிலவங்க வந்து தேற்றம் வந்து எனக்கு கேளா, எனக்கு தேற்றம் படிக்கல, எனக்கு தேற்றம் தெரியணும்னு இல்லை. மேக்ஸிமம் 6-7 தேற்றங்கள் தான் நீங்கிற எல்லா தேற்றங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச தேற்றம். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அந்த நம்பிக்கையோட நீங்கள் நிறைய கேள்விகளை செய்யுங்கோ. இப்போ உதாரணமாக இந்த கேள்வியை செஞ்சுட்டு நீங்கள் 2022 செஞ்சு பாருங்க. 7 மண்டா நான் 22 23 மேக்ஸிமம் ட்ரை ஒன்று பண்ண உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்காக. அப்போ 2022 கேள்வி நீங்கள் செஞ்சு பாருங்க. விலங்கல்லேண்டா நீங்கள் கட்டாயம் ஃபுல் ட்ரை ஒன்று பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி சேர்த்து 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னா நீங்கள் அரவர் எடுத்து சரி இந்த கேள்வியை முடிக்க ட்ரை பண்ணுங்கோ. அப்படி ஏலா போனால் நீங்கள் விடை எடுத்து சரி எப்படி வாரண்டு சரி எங்களை சரி கேட்டுக்கொள்ளுங்கோ. கேட்டுட்டு மறுபடியும் 2023 செஞ்சு பாருங்க. அதுவும் மேலா போனால் 2020 செய்யுங்கோ, 18 செய்யுங்க, 19 செய்யுங்க. ஒரு 5-10 வருடங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி தோற்று போனாலும் பரவாயில்லை. அதுக்கான விடை எப்படி என்று எடுக்கிறன்றது விலங்கு எடுத்து நீங்கள் ஒரு 10 வருடங்கள் செஞ்சால் நிச்சயமாக இது உங்களுக்கு தண்ணி மாய்க்கும், மிக சிம்பிளாக இருக்கும். இன்னொரு கேள்வி வந்திருக்கிற பி பகுதியாக, ஒரு வட்டத்தின் மீது PQRS என்னும் புள்ளிகள் உள்ளன. என்னவாம், ஒரு வட்டத்தின் மீது PQRS என்னும் புள்ளிகள் உள்ளன. PRQS ஆகியன வட்டத்தின் விட்டங்கள் எனின். PRும் QSும் வட்டத்தின் விட்டமா. அப்போ நான் ஒரு வட்டத்தை இப்படி வரைஞ்சா புள்ளிகள் ரைட். வட்டத்தின் விட்டம்டா PR விட்டமாம், QSும் ஒரு விட்டமாம். PQRS என்ற வட்டத்தில் இருக்கிறான். PR ஒரு விட்டம், அப்போ இது O. QS என்றும் ஒரு விட்டம், அப்போ இது ஒரு நாட்பக்கலாக இருந்தால் இந்த நாட்பக்கலுக்கு PQRS எவ்வகை நாட்பக்கல் என்று ஏற்றிக்கிறான். PQRS எவ்வகை நாட்பக்கல் என்று பார்த்தா பிள்ளைகள் நல்லா பாருங்கோ. இது ஒரு விட்டம்ண்டா. ஆனால் ஒரு ஆரம்பத்திலே என்ன விட்டத்தில் எதிரமைக்கும் கோணம் 90 பாகை. அப்போ என்ன எங்களுக்கு எடுக்கலும் விட்டத்தின் அரை வட்ட கோணம் 90. அப்போ இது விட்டமண்டால் நிச்சயமாக இது 90ஆக இருக்கும். அதே போல் இது விட்டமண்டால் இது நிச்சயமாக 90ஆக இருக்கும். அதே போல் இது விட்டமண்டால் இதுவும் 90ஆக இருக்கும். இது விட்டமண்டால் இதுவும் 90ஆக இருக்கும். அப்போ 4 கோணங்களும் 90 பாகை வருகிறது. அப்போ எங்களுக்கு என்ன வரையிலும் 4 கோணங்களும் 90 பாகை வந்தால் எண்டோ சதுரம் இல்லாட்டி செவ்வகம். சதுரமாக இருக்கணும்டா கட்டாயம் எங்களுக்கு 4 பக்கங்களும் சமனாகணும். 90 வந்து 4 பக்கங்களும் சமனாகணும். அப்போ இதில் 4 பக்கமும் எங்களுக்கு சமனண்டு தந்தில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, எங்களுக்கு 4 பக்கங்களும் சமனண்டு எடுக்கல. அப்போ நாங்கள் இது ஒரு செவ்வகமண்டு எங்களுக்கு முடிவுக்கு வரையிலும். அப்போ இதுக்கு எப்படி விட கொடுக்குன்னு பாருங்க பிள்ளைகள். இந்த 4 கோணங்களும் 90. அப்போ எனக்கு என்ன செய்யலுமெண்டா, இந்த கோணத்துக்கு எப்படி எழுதலும் PSR சமன் இந்த கோணத்துக்கு எப்படி எழுதலும் SRQ. இந்த கோணத்துக்கு எப்படி எழுதலும் RQP. இந்த கோணத்துக்கு எழுதலும் எப்படி QPS. இதெல்லாம் 90 பாகைக்கு சமனாகும். இப்போ இதுக்கு காரணம் என்ன கொடுக்கணும், அரை வட்ட கோணம் என்று டிரெக்டாக நீங்கள் காரணத்தை கொடுத்தா சரி. என்ன அரை வட்ட கோணம். அப்போ உள்ளே பாருங்க எல்லாம் அரை வட்ட கோணம். இவர் எல்லாம் 90க்கு சமன். ஏன் காரணம் அரை வட்ட கோணம். அப்போ 4 கோணங்களும் 90 ஆகின்றால் ஆகவே PQRS எனும் நாட்பக்கல் ஒரு செவ்வகமாகும். ஒரு செவ்வகமாகும்ன்றதை எனக்கு கொடுக்க இயலும். அப்போ பிள்ளைகள் இப்படித்தான் இந்த தேற்றங்களை நாங்கள் இலகுவான வழியில் செய்கிற. நாம் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினா இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னன்னா, என்ற இறுதி கருத்தரங்கு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும்
இன்னும் ஒரு 1 வீக்கில் போல் நடைபெறும். உங்களுக்கு வர விரும்பினவங்க இருக்கிறண்டா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேரையும் நீங்கள் படிக்கிற ஸ்கூலையும் போட்டு மெசேஜ் ஒன்று போடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.